ஆயில் புல்லிங் பற்றி 2 வீடியோ போட்டுட்டேங்க. இது கடைசி வீடியோங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் இந்த வீடியோலையாச்சும் புரிஞ்சுட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நேற்று தாங்க போய் செக் பண்ணிட்டு வந்தேன், கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான இப்பத்தியோட ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆயில் புல்லிங்க. ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணலாங்க. நார்மல் லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாங்க. டேப்லெட் எடுக்கிறதுனால அது எடுக்கிறதுனால நிறைய இஷ்யூ வருங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு ஆயில் புல்லிங் பண்ணுங்கங்க. இப்போது ஹார்ட் அட்டாக்கே ரிவர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கங்க. சாதாரண எல்லா விஷயத்தையும் நார்மலாக ரிவர்ஸ் பண்ணலாங்க. ஒரு டிசீஸ் வந்துட்டால் போகாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் உண்டுங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுங்கங்க. அவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக்கே இன்றைக்கி ரிவர்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வளர்ந்துருச்சுங்க. இப்போ ஏன் தெரியுமாங்க சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக் ரிவர்ஸ் பண்ணலான்னு? அவ்வளோதாங்க, அதில் வளர்ச்சி கண்டு முடிச்சுட்டாங்கங்க. இதுக்கப்புறம் அதில் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு டெக்னிக் கொண்டு வர முடியாதுங்க. கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் ரிவர்ஸ் பண்ணலாங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்லையும் சுகர் லெவல்லையும் பிபி லெவல்லையும் நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக எப்போவுமே செக் பண்ணி எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக்கே வராதுங்க. ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அழகாக ரிவர்ஸ் பண்ணலாங்க. ஸோ ப்ளீஸ் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். உங்களோட கேன்சர்லேருந்து உங்களோட ஹார்ட் அட்டாக்லேருந்து எவ்வளோ பெரிய பெரிய வியாதியாக இருந்தாலும் அவ்வளவுமே குணப்படுத்தலாங்க. ஐ ப்ராமிஸ் யூ, ஐ சேலஞ்சிங் யூங்க. தயவு செஞ்சு ஒரு தடவை ஆயில் புல்லிங் எனக்காக பண்ணி பாருங்கள் ப்ளீஸ், சரிங்களா? அதில் எல்லாமே இருக்குங்க. கால்சியம் சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குங்க. மைல்டான அளவில் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸை ப்யூர் பண்ணதுங்க. அது தாங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த ஒரு வியாதி வந்துட்டாலும் ஃபஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸை வெளியில் எடுத்தீங்கனாலே தன்னால் அது எல்லாமே பியூராக மாறிட்டு வருங்க. நம்மளோட ஆர்கனை ப்ரிசர்வ் பண்ண முடியுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? கண் தானம் பண்ணால் நல்லதாமா, உடல் உறுப்புகளை தானம் பண்ணால் நல்லதாம். ஆனால் இப்போ முக்கால்வாசி பேருக்கு சுகர் அது இல்லாமல் கேன்சர் ஒவ்வொரு ஆர்கனாக டேமேஜ் ஆகி இப்போ ஆர்கனை டொனேட்டே பண்ண முடியலையாங்க நிறைய பேரால். அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நம்ம உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய கண்களை தானம் பண்ணுறதுக்காகவும் நம்ம எல்லாத்தையுமே பாதுகாப்போங்க. அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஆயில் புல்லிங் எடுங்கங்க. நான் சொல்கிறேங்க, உங்கள் ஆர்கன், உங்கள் லைஃப், உங்களோட ஹெல்த் எல்லாத்தையுமே நான் டேக் கேர் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன் ஆயில் புல்லிங் பண்ண சொல்லி. தயவு செஞ்சு ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். காலையில் வெறும் வயிற்றில் முக்கியமாக பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். நல்லெண்ணெய் லிட்டரு இப்போ 500 ரூபா தாங்க அதிகபட்சம் ஆகும். நம்ம என்னென்னத்துக்கோ செலவு பண்ணுறோங்க. ஒரு நல்லெண்ணெய்க்கு செலவு பண்ணலாமே, செலவு பண்ணி தான் பார்க்கலாமே. சுத்தமாக ஆட்டின செக்கில் ஆட்டின ரொம்ப உங்களுக்கு சந்தேகமாக இருக்காது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நல்லா இல்லைன்னு நீங்கள் எள்ளு கொண்டு போங்க. நீங்கள் கருப்பட்டி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து ஆட்டி தர சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆட்டி தருவாங்கங்க. தரமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை. அதை கொடுத்து அதை வாங்கிட்டு வாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குங்க. ஒரு எண்ணெய்க்கு 500 ரூபா செலவு பண்ணி தான் பாருங்களேன் ஒரு லிட்ரு. கண்டிப்பாக அது 1 மாதத்துக்கு மேலே வருங்க. இங்கே ஒரு ஆளாக இருந்தால் 1 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக வருங்க. தயவு செஞ்சு ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். கருப்பு எண்ணெயில் ஆட்டின எண்ணெயில் பண்ணுங்கள், கருப்பட்டி போட்டு ஆட்டின நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆயில் புல்லிங். தயவு செஞ்சு பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐம் டாக்டர் வைஷ்ணவி. I'm a dentist. I'm not working now, but I will share my experience with you through my channel. Okay? Thank you. Please channel subscribe பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள்.